கைஸ் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். யாரோ 2 பேர்த்துக்கு நான் வந்துட்டு 500 ஜிபே பண்ண போகிறேன். அது மேபி நீங்களா கூட இருக்கலாம். அந்த ஜிபே பண்ணக்கூடிய கண்டிஷன் வந்துட்டு இந்த வீடியோவில் எங்கோ ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அந்த 2 லக்கி பீப்புள்ஸ் யாருன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் நம்மளுடைய ஆழ் மனதில் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எத்தனை பேர் பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்? ரொம்ப குறைவு தான். அந்த உந்துதல் நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய புத்தகங்கள் நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். புத்தகம் வாசிக்க கூடிய பழக்கம் ரொம்ப நல்லது தான். ஆனா எத்தனை பேர்னால இன்னைக்கு முழு புத்தகத்தை உட்கார்ந்து வாசிக்க முடியும்? அதுக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்பீடான உலகத்துல எல்லா புத்தகங்களையும் முக்கியமான புத்தகங்களை படிச்சுட்டு இருக்க முடியாது. பட் நம்ம டிராவல் பண்ணையில அல்லது வீட்டுல சும்மா இருக்கையில, பார்க்ல நடந்துட்டு இருக்கையில, வாக்கிங் போகையில நம்மனால அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு கேட்க முடியும் இல்லையா? இதுக்காக நீங்க வெற்றி நிச்சயம் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரியை குக்கு எஃப்எம்ல கேட்கறதுக்காக நான் பரிந்துரைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய புத்தகங்கள் நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய எண்ண ஓட்டம் கண்டிப்பா மாறும், வளர்ச்சி அடையும்னு சொல்லுவேன். குக்கு எஃப்எம் ஒரு வருஷத்துக்கு 199 ரூபாய் நம்மளுக்கு தெரியும். டீச்சர்ஸ் டே ஆஃபரை முன்னிட்டு 15 மாசத்துக்கு வெறும் 199 ரூபாய் தாங்க. ஒரு மாசத்துக்கு நீங்க வெறும் 13 ரூபாய் தான் செலவு பண்ண போறீங்க. இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெறும் 44 பைசாவுக்கும் குறைவாகவே, கிட்டத்தட்ட 50 காசு கூட நீங்க ஒரு நாளைக்கு செலவு பண்றதில்ல. ஒரு டீக்கே வந்துட்டு 15 ரூபாய் செலவாயிட்டு இருக்கு. பட் ஒரு மாசத்துக்கு இத்தனை புக் சம்மரிஸ் நீங்க கேட்கறதுக்காக நீங்க வெறும் 14 ரூபாய் மட்டும் செலவு பண்ணா போதும். ஸோ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாதீங்க. குக்கு எஃப்எம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க தாராளமா குக்கு எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணிட்டு LEARN LEARN50 இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 15 மாசத்துக்கு உங்களுக்கு 199 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த ஆஃபர் இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான், 2 நாள் மட்டும்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கே குக்கு எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு மாசத்துக்கு நீங்க 14 ரூபாய் தான் செலவு பண்ண போறீங்க. உள்ளுக்குள் ஆற்றல் இல்லாத மனிதன் என்று இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. அப்படி ஒரு சக்தி உள்ளுக்குள் இருக்கிறது என்பதையே நீங்கள் வேண்டுமானால் உணராமல் இருக்கலாம். கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நீங்கள் நெய்யுக்கு அலைய வேண்டியதில்லை. கைஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாரோ ஒரு 2 பேருக்கு ரேண்டமாக நான் வந்துட்டு 500 ஒர்த், அதாவது 1000 ரூபீஸ் ஜிபே பண்ண போகிறேன், கிஃப்ட் பண்ண போகிறேன். அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த குக்கு எஃப்எம் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு RYL50 அப்படிங்கக்கூடிய கோடை நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய டெலகிராம் குரூப்புக்கு நான் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த வீடியோ 5000 பேர் 10000 பேர் 20000 பேர் பார்த்தாலும் மேக்ஸிமம் 10 பேர் தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10ல் யாரோ 2 பேர் நீங்களாக தான் இருக்க போறீங்க. ஸோ அந்த 2 லக்கி நண்பர்கள் யாரு அப்படின்ட்டு நம்ம டெலகிராம் குரூப் அண்ட் அடுத்த வீடியோல சொல்றேன். இன்னைக்கு நாம பணக்காரங்க செய்ய தயங்கக்கூடிய, அதே நேரம் புவர் பீப்புள்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய 7 விஷயங்கள், தவறான விஷயங்கள் சொல்றதை விட அன்வான்டட் விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஆசை இருக்கும். அது மேபி பேராசையா கூட இருக்கலாம் இல்லையா? நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். அப்போ மாசா ஸ்டைலா ஒரு கார் அந்த வழியா போச்சு அப்படின்னா, அந்த கார் நம்ம கிட்ட இல்லையே, இருந்தா நல்லா இருக்கும்ட்டு தோணும். சொந்தக்காரங்களோட விசேஷத்துக்கு போனா எல்லாரும் விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களே, நம்ம கிட்ட இந்த மாதிரி காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் எதுவும் இல்லையே அப்படின்னு தோணும். மற்றவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய காஸ்ட்லி மொபைல் ஃபோனை பார்த்தா இந்த மாதிரி நல்ல மொபைல் ஃபோன் நம்ம கிட்ட இல்லைன்னு தோணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பொருளையும் எங்கேயாவது பார்த்து நம்ம கிட்ட அது இல்லைன்ட்டு அது நமக்கு வேணும்னு ஆசைப்படுவோம். இது தப்பான எண்ணம் கிடையாது, இயற்கையா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் தான். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஆடம்பரத்தில் தான் போய் சேரும். நாம ஏழையாவோ அல்லது மிடில் கிளாஸ்லயோ இருக்கங்காட்டி நிறைய விஷயங்களை அவாய்டு பண்ணுவோம். அதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பணக்காரங்க கூட நிறைய விஷயத்தை அவாய்டு பண்ணிட்டு தாங்க இருக்காங்க அவங்க வாழ்க்கையில. பணக்காரங்களா? அவங்க ஏன் சில விஷயத்தை அவாய்டு பண்ணணும்? அவங்களுக்கு என்ன குறை? நல்ல பணம் இருக்கே அப்படின்ட்டு தோணும். நல்லா தானே இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணும். ஆனாலும் சில செலவுகள் தேவையில்லாத செலவுகள்னு பணக்காரங்க அதை ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்படி பணக்காரங்க தவிர்க்கக்கூடிய 7 விஷயங்கள் என்னன்ட்டு, அந்த செலவுகள் என்னன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்பர் 1, காலேஜ் டெப்ட். நாம் எல்லாரும் எதுக்காக காலேஜ் போகிறோம்? நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கவா? எல்லாரும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்ன? ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றணும். எந்த வேலைக்கு போகணும்னாலும் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும்ல, அந்த குவாலிஃபிகேஷனுக்காக தான் நம்ம எல்லாம் காலேஜ் போயிட்டு இருக்கோம். பொதுவாக பணக்காரங்க எல்லாரும் காலேஜ் போய் படித்து தான் வேலைக்கு போகணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்கும். அதை வச்சு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை பெருக்கிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு வேலை காலேஜ் போனாலும்
அவங்க காலேஜ் டெப்ட், அதாவது கல்வி கடன் வாங்குறத விரும்பவே மாட்டாங்க. சும்மா பேருக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எதுக்கு காலேஜ் டெப்ட் எல்லாம்? கடன் வாங்கினா அதை திருப்பி கட்டிட்டு இருக்கணும். இது அவங்களுக்கு தேவையில்லாத செலவு தான். பணக்காரங்க காலேஜ் செலவு பண்ணக்கூடிய ஒரு 20-30% வரைக்குமான பணத்தை அப்படியே அவங்க பிஸ்னஸில் போட்டால் அவங்க எக்கச்சக்கமான ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதெல்லாம் யோசிச்சு தான் பணக்காரங்க காலேஜ் டெப்டை அவாய்டு பண்ணிடுறாங்க. அடுத்து நம்பர் 2, சோசியல் ஈவெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது விசேஷத்துக்கு போகும் பொழுதோ ரொம்பவே ஆசைப்படுவோம், அதுக்காக விரும்பிட்டும் இருப்போம். அதே மாதிரி பணக்காரங்களும் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதை லைக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பெருசாக எந்த பார்ட்டிலையோ அல்லது ஒரு சோசியல் ஈவெண்ட்லையோ கலந்துக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே போனால் அவங்கள பணக்காரங்கனும் பெரிய ஆளுனும் காட்டிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணியாகணும் இல்லையா? அந்த சில விஷயங்கள் ஆடம்பரமான விஷயங்களாக தான் இருக்கும். அந்த ஆடம்பரமான விஷயங்கள்னால அவங்களுடைய பணம் தேவையே இல்லாமல் வீணாகும். பணம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட நேரமும் வீணாகும் இல்லையா? அந்த நேரத்தையும் பணத்தையும் அவங்க பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணால் அவங்க ப்ராஃபிட்டும் கூடும் இல்லையா? இப்படி தான் பணக்காரங்க யோசிப்பாங்க. ஸோ ரிச் பீப்புள்ஸ் ஆல்மோஸ்ட் சோசியல் ஈவெண்ட்ஸை அவாய்டு பண்ணிடுவாங்க. அடுத்து நம்பர் 3, கார்ஸ். நிறைய பணக்காரங்க அதிகமாக கார் வாங்குற பழக்கத்தை அவாய்டு பண்ணுறாங்க. ஒரு சில பணக்காரங்களுக்கு அதிகமாக கார் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்திலேயே அவங்களோட ஒரு வருஷ வருமானத்தில் 15% பணம் வீணாக போகுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பணக்காரங்க அவங்களோட அதிகமான கார் வாங்கக்கூடிய ஹேபிட்டையே அவாய்டு பண்ணிடுறாங்க. அவங்ககிட்ட ஏற்கனவே தேவையான கார்கள் இருக்கும், அப்புறமும் எதுக்கு இன்னமும் நிறைய கார்கள்? அதெல்லாம் தேவையில்லாத செலவு தானே. பெரிய பணக்காரங்களோட 100% வருமானத்தில் குறைஞ்சது 10 to 15% கார்களுக்காக மட்டும் வீணாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காருக்கு கேஸ், பெட்ரோல், டீசல், மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு நிறைய செலவுகள் இருக்கும். நிறைய கார் வாங்கி தான் நம்மளோட ஆடம்பரத்தை காமிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ இந்த விஷயத்த பணக்காரங்க நிறைய நல்லாவே உணர்ந்து வச்சிருப்பாங்க. இந்த ரொம்ப காஸ்ட்லியான கார், சீன் போடுறதுக்காக கார் வாங்குறவங்க, இது எல்லாமே மிடில் கிளாஸ் பீப்புள்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக ரத்தன் டாட்டா. அவர் இன்னமும் நாம சாதாரண கார் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல காரில் தான் அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து நம்பர் 4, ஹவுசஸ். நம்ம எல்லாருமே நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு வீடு இருந்தால் அதை பார்த்து இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் இல்லையான்ட்டு நம்ம ஏங்கி ஆசைப்படுவோம். ஆனால் அப்படி ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னா அது சாதாரணமாக முடியாது. அதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ வேலைகள் இருக்குது, அதை நாம் உடனே யோசிக்கிறதும் கிடையாது. அந்த வீடு கட்ட ஒரு பணக்காரருக்கு அதிகமான பணம் செலவாகும் இல்லையா? அந்த செலவே அவங்களோட பணத்தை வீணாக்குதா இல்லையா? அதனாலேயே நிறைய பணக்காரங்க அதிகமாக வீடுகள் கட்டக்கூடிய பழக்கத்தை அவாய்டு பண்ணிடுறாங்க. அவங்க ஸ்டே பண்ண வீடு இருக்கும்போது அதுக்கு அப்புறம் அளவுக்கு அதிகமான வீடுகள் வாங்குறது தேவையில்லாத செலவு தான். ஸோ அதை நல்லா உணர்ந்துட்டு அதிகமான வீடுகளை கட்டுறது அல்லது வாங்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை வேற ஏதாவதுல முதலீடு, அதாவது இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பெருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு இருக்கும் பொழுது இன்னொரு வீடுன்னு வாங்குறத விட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக அதிக லாபம் சம்பாதிக்க முடியும். அடுத்து நம்பர் 5, ஃபுட். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு அப்படின்ற கூடிய ஒரு விஷயத்தில் நிறைய பணம் செலவாகிட்டே தான் இருக்குது. அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா என்ன? முடியாது இல்லையா? ஆனால் சாப்பாட்டோட செலவை கம்மி பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா செலவில்லாமையும் நம்மளால் வாழ முடியும் இல்லையா? அதுக்கு சில விஷயத்தை அவாய்டு பண்ணணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? வீட்டில் சாப்பாடு இருந்தாலும் பெரும்பாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். இது நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான். ஆனால் இந்த மாதிரி தினமும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நம்ம நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே சாப்பாட்டுக்கே போயிடும். இதே மாதிரி பணக்காரங்க எப்பவும் ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போவாங்க. ஸோ அவங்களுக்கான செலவுகளும் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். இதனாலேயே பணக்காரங்க அதிகமாக ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. ஃபுட்டு விஷயத்திலேயே அவங்க நிறைய பணத்தை வீணாக்க நினைக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஹோட்டல் போவாங்க, ஆனால் போகையில் ரிச்சா இந்த 5 ஸ்டார் மாதிரி போயிடுவாங்க. ஆனால் அடிக்கடி போயிட்டு இருக்க மாட்டாங்க. இது ஒரு பக்கம்னா, நல்லா சம்பாதிக்கக்கூடிய அதிகமான மக்கள் சில அடிக்ஷனுக்கு ஆளாகிறாங்க. குறிப்பாக சிகரெட், ஆல்கஹால், ட்ரக்ஸுக்கு அடிமையாகி அவங்களோட பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் மட்டும் இல்லைங்க, லைஃபும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. சாப்பாடு போக இது எல்லாம் கூட ஃபுட் ஐட்டம்ஸில் தான் சேரும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பணக்காரங்களும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நம்பர் 6, கிளாத்ஸ். இப்போ நம்ம ஒரு விசேஷத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எல்லாரும் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஒரு சிலர் புதுசாக ட்ரெஸ் எடுத்துட்டு அப்போ தான் போட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் நம்மக்கிட்ட மட்டும் இல்லையே, இப்படி விதவிதமான ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் நல்லா இருக்குமே, நம்ம பர்சனாலிட்டி இன்னும் அதிகமாகுமே அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தோணும். இது யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த கிளாத்ஸில் நம்ம செலவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால் அந்த செலவுகளை நம்ம அவாய்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் நிறைய பணக்காரங்களை பார்த்துருப்பீங்க.
பார்த்துருப்பீங்க. நல்லா கவனிச்சு பார்த்தா நல்லாவே தெரியும். பெரும்பாலும் ஏதோ ஒரு ட்ரெஸ் கோடை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக நம்மளுடைய ஃபேஸ்புக் ஓனர் மார்க் ஜுகர்பெர்க் இருக்கார் இல்லைங்களா, அவர் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரே கலரில் இந்த கலரில் மட்டும்தான் ட்ரெஸ் போடுவார். அவர் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், என்னன்னா எனக்கு இது மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணுறதுங்காட்டி நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுக்க தேவையில்லை, ஒரே கோடை வந்துட்டு என்னால் ஃபாலோ பண்ணிக்க முடியும், அதனால செலவு குறைவு, ஒவ்வொரு நாளும் எந்த ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிட்டு யோசிக்கக்கூடிய அந்த நேரம் குறைவு, அந்த டைமையும் என்னுடைய மூளையையும் வேற விஷயத்துக்காக நான் திருப்பி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் இதுலேயுமே ரொம்பவே கான்சியஸாக இருக்கணும். அடுத்து நம்பர் 7 பீப்புள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலாக நமக்கு ஃபோன் பண்ணி மச்சான் அவசரமாக ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது அனுப்பி விடுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தன் ஃபோன் பண்ணிட்டு மச்சான் எனக்கு ரொம்ப அவசரம்டா, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது போட்டு விடுடான்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நாமளும் அனுப்பிடுவோம். இப்படி கேட்க அனுப்பிட்டு கடைசியாக நம்ம அக்கௌண்ட்டை பார்த்தா அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸாக இருக்கும். இதனால தான் பணக்காரங்க இந்த பீப்புள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையே அவாய்டு பண்ணிடுறாங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறவனுக்கு தான் அதோட அருமை தெரியும். அதனால தான் பணக்காரங்க கிட்ட யாருமே பணம் கேட்டாலும் ஏதாவது காரணத்தை சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நானுமே இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன அப்படின்னா லைக் எஃப்டியில் போட்டுட்டேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அது மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறது. ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா கொடுத்ததாகணும். பட் ஒரு ஹேபிச்சுவலாக கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு டீலிங் நல்லாவே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால தான் பணக்காரங்க பணம் கேட்கறது யாராக இருந்தாலும் சரி, பணம் கேட்கும்போது இப்போ என்னோட சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு சரியில்லை, என்னோட தேவைக்கு மேலே அதிகமான பணத்தை நான் வச்சுக்கவும் இல்லை, அதே மாதிரி இஎம்ஐ அது இதுன்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீசெண்டாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த 7 விஷயங்கள் தான் பணக்காரங்க அவங்களுடைய எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணிக்க யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்தையும் அவாய்டு பண்ணனா தான் ஒருத்தங்க பணக்காரங்களா ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும். நீங்களும் ஒரு பணக்காரராக மாறணும் அப்படின்னா இந்த 7 விஷயங்களை உங்களுடைய டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.